இந்த வீடியோவில் நம்ம டாலர் சுற்றுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது கம், த்ரெட், சிசர், ஓப்பன் ரிங், டாலர் சந்தன் பாலி, ஸ்டோன் செயின், ட்ரே. எக்ஸாம் பேட் எடுத்துக்கிட்டே த்ரெட்டை வச்சு ஒரு 25 டைம்ஸ் வந்து அதில் சுற்றணும். அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டெல்லாம் மொத்தமாக பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணணும். அடுத்து அதில் பட்டையாக கம் வைக்கணும். அப்போ தான் அந்த நூல்லாம் பிச்சுக்கிட்டு வராது. சந்தன் பாலி எடுத்துக்கிட்டு அது சைடில் வந்து கம் வச்சுட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம ஒட்டணும். ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். கார்னர்லேயும் கம் வைக்கணும். அப்போ தான் ஓப்பன் ரிங் வந்து உள்ளே போகும். சந்தன் பாலி சுற்றும் போது வந்து அதில் சுற்றி கொஞ்சம் கம்மு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது வலிக்கிட்டு வராது. சந்தன் பாலியோட முதல் பாதியை சுற்றும் போது வந்து அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது. ஆனால் லாஸ்ட்டு பாதியை சுற்றும் போது தான் அது வந்து வலிக்கிட்டு வரும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இழுக்காமல் பார்த்து சுற்றுங்க. நம்ம இந்த டாலருக்கு சுற்றுறதுனால சந்தன் பாலியோட ஹோல்ஸ் கிட்ட வந்து ஓப்பன் ரிங்கை நம்ம போடணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று போட்டுட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு சுற்றும் போடுங்க. அப்போ தான் கீழே இருக்க மோல்டு வந்து தெரியாது. அதுக்கப்புறமா அது உள்ள ஓப்பன் ரிங்கை வச்சு உள்ளே போடுங்க. நம்ம கார்னரில் கம் வச்சுருக்கிறதுனால ஓப்பன் ரிங் வந்து ஈஸியாகவே உள்ளே போயிடும்.
லாஸ்ட் எட்ஜி வந்தோடனே கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அழுத்தி விட்டுருங்க, நல்லா ஒட்டிக்கும். அடுத்து நம்ம டாலர் சந்தன்பாலி டிசைன் பண்ணலாம். டாலரோட ஃபஸ்ட்டு ரவுண்டை சுற்றி ஒரு ரவுண்டாக கம் வைங்க. அதே லைனில் நம்ம செயினை அப்படியே கரெக்டாக ஓட்டிட்டு வந்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ரவுண்டில் கம் வச்சு ஒட்டலாம். ஒட்டும் போது அந்த லைன்லேயே ஒட்டுங்க, கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம சந்தன்பாலி டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி டாலரில் இன்னும் என்னென்னலாம் டிசைன் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.